மேக்ஸ் லைஃப் ஃபாஸ்ட் ட்ராக் சூப்பர் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபினான்ஷியல்ஸை பிளான் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இன் அ லாங் டேர்ம் பீரியட்? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலமா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்குது அண்ட் உங்களுக்கு ஆப்ஷனும் இருக்கும். உங்கள் பாலிசி டேர்ம் அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் உங்கள் கன்வீனியன்ஸை சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இதில் 2 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் 16 ஃபண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது ஃபார் இன்வெஸ்டர்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ரிஸ்க் அப்பிடைட். அண்ட் உங்களுடைய பார்ஷல் வித்ட்ராவில் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிற மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்குது டு மீட் யூர் அன்பிளான்ட் எக்ஸ்பென்சஸை அண்ட் லாயல்ட்டி அடிஷன்ஸ்லேயும் உங்கள் ஃபண்ட் வேல்யூவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது அண்ட் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட் எல்லாமே இருக்குது. பட் இது ஒரு யூனிட் லிங்க் பாலிசி அப்படின்றதுனால நிறைய சார்ஜஸ்மே இவங்க டிடக்ட் பண்ணுறாங்க. லைக் ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ், மொட்டாலிட்டி சார்ஜஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் இருக்குது. ஸோ இதில் என்னென்னா சில சார்ஜஸ் ஜஸ்டிஃபையபிள் சொல்லலாம். லைக் மொட்டாலிட்டி சார்ஜ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப் கவருக்கு இல்லை ஃபண்ட் மேனேஜ் பண்ணுறதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. பட் டிஸ்கண்டினியூன்ஸ், சரண்டர், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் இது எல்லாமே அன்ஜஸ்டிஃபையபிள். ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு சார்ஜஸும் இருக்காது, இந்த மாதிரி சார்ஜஸும் இம்போஸ் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் அவங்க எதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்கன்னு டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருப்பாங்க. பட் இதில் அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சியும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாததுனால இது ஒரு ட்ராபேக்காக தான் நம்ம கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இதில் இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிசி உங்களுக்கு உங்கள் ரிஸ்க் அப்பிடைட்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸில் இன்வெஸ்ட் பண்ணவும் அலோவ் பண்ணுறாங்க. செட்டில்மெண்ட் ஆப்ஷன் கூட மெச்சூரிட்டியில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் கேரண்டீட் லாயல்ட்டி அடிஷன்ஸுமே இருக்குது. 12 ஸ்விட்சஸ், 6 ப்ரீமியம் ரீடைரக்ஷன், 2 பார்ஷல் வித்ட்ராவல் போஸ்ட் லாக்இன் பீரியட் ஒரு பாலிசி இயரில் உங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே நம்மளுக்கு சார்ஜஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இதே டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்இன் பீரியட் 5 இயர்ஸ், லோன் ஆப்ஷனும் அவைலபிள் கிடையாது. செட்டில்மெண்ட் பீரியடில் ரிஸ்க் இன்வெஸ்டர் தான் போன் பண்ணுற மாதிரி இருக்குது. சார்ஜஸும் இந்த ஃபண்டில் நிறைய இருக்கிறதுனால பொட்டன்ஷியல் ரிட்டர்னையும் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இதை நம்ம மைண்டில் வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இன்னும் இதை பற்றி இன் டீட்டெயிலாக இன் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் பாலிசி ப்ரோஷர் ரெஃபர் பண்ணலாம். ஸோ நமக்கு இன்னும் ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நம்ம ஐஆர்ஆர் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ பாலிசி ப்ரோஷரில் கொடுத்துருக்க பெனிஃபிட் இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி தான் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 35 year old மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஃபார் அ சம் அஷ்யூர்ட் ஆஃப் 10 lakhs. பாலிசி டேர்ம் 20 years, ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 20 years, ஆனுவல் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 1 lakh. ஸோ இப்போ இந்த கேஷ் ஃப்ளோவோட நம்ம இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதாவது ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணோம்னா நீங்கள் இந்த டேப்லெட் காலம்லேயே தெரியுது 2 சினாரியோஸ் நம்ம எடுத்திருக்கோம். ரிட்டர்ன் சினாரியோ 4 and 8%. இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோ குறிக்கிறதுக்காக பாலிசியில் கொடுத்துருக்காங்க ப்ராஷரில். ஜஸ்ட் உங்களுக்கு இது ஒரு யூனிட் லிங்க் பாலிசி அப்படின்றதுனால 2 எக்ஸ்ட்ரீம்லையும் இது பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்களே தவிர கேரண்டீட் இவ்வளோ தான் வரும்னு கிடையாது. ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து நிறைய செவரல் ஃபேக்டர்ஸ் டிபெண்ட்டாக இருக்குது. அந்த பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் ஃபண்ட் வேல்யூ டிஃபர் ஆகும். அப்படி பார்க்கும்போது அசியூம் ரேட் ஆஃப் 4% அதாவது வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் ஐஆர்ஆர் 2.12% வருது. இதே 8% பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் ஐஆர்ஆர் 6.11% வருது. இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் லாங் ரன்ல இன்ஃப்ளேஷனை கம்பேட் பண்ணுற அளவுக்கு இட்ஸ் நாட் இனஃப். அண்ட் இந்த மாதிரி மேக்ஸ் லைஃப் பாலிசிலேருந்து வர்ற ஒரு ரிஸ்க் ப்ரீமியம் பாலிசிலேருந்து ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கூட மேட்ச் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஸோ இது நம்ம நினச்ச மாதிரி டிசைரபிள் அவுட்கம், அதாவது ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ மேக்ஸ் லைஃப் பாலிசி யூஸ் பண்ண அந்த சேம் ப்ரீமியம் வச்சு நம்ம இன்னும் பெட்டர் ஈல்டை எய்ம் பண்ண போகிறோம் பை யூசிங் அன் ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. எப்படின்னா இந்த மாதிரி யூலிப் பாலிசியில் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த சேம் ப்ரீமியமில் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ லைஃப் கவருக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லைஃப் பாலிசியில் 1 lakh நம்ம இந்த ஆனுவல் கேஷ் ஃப்ளோ இருந்துச்சா. ஸோ அப்போ லைஃப் கவருக்கு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி 10 lakh லைஃப் கவர் எடுத்தால் கூட ப்ரீமியம் 4,900 தான். அப்போ பேலன்ஸ் ஆன 95,100 rupees நீங்கள் வெல்த் கிரியேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது லைஃப் ப்ரொடெக்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 2 பர்பஸுமே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுது. இப்போது நம்ம எப்படி இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கால்குலேட் பண்ண போகிறோம் 2 காம்பினேஷனில். ஒன்று டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் பிபிஎஃப், இன்னொன்று டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது லோ ரிஸ்க் எடுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் பிபிஎஃப் ப்ளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை ரிஸ்க் டாலரண்ட் இன்வெஸ்டர் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டோட காம்பினேஷனும் எடுத்துக்கலாம்.
எடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக நம்ம ரெண்டுத்தையுமே எடுத்து எப்படி ரிட்டர்ன்ஸ் வருதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் பிபிஎஃப் காம்பினேஷனில் ஐஆர்ஆர் 6.68% வருது. இது ஒரு குட் ஈல்ட் ஃபார் அ டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஏன்னா கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ், அதுவும் கம்ப்ளீட்லி டாக்ஸ் ஃப்ரீ. இதே பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் 10.82% ஐஆர்ஆர் வருது. ஸோ லாங் டேர்மில் இது ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்னே சொல்லலாம். இதோட டாக்ஸ் கால்குலேஷனுமே நம்ம ஒரு சின்ன டேப்லர் காலமில் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பாஸ் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லைஃப் பாலிசியோட ஹையர் எட்ஜ் உங்களுக்கு கொடுக்குது. அண்ட் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் கிடைக்குது. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? மேக்ஸ் லைஃப் ஃபாஸ்ட் சூப்பர் ட்ராக் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இந்த பிளான் என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னா போத் லைஃப் ப்ரொடெக்ஷன் அண்ட் சேவிங்ஸ் உங்கள் லைஃப் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்காக ஆஃபர் பண்ணாலுமே நெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சார்ஜஸ்லாம் டிடக்ட் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது இன்னும் உங்கள் ஈல்டாக அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் கிடைக்காததுனால நம்மளுடைய லைஃப் ஃபினான்ஷியல் கோலை அச்சீவ் பண்ணுற அளவுக்கு இதில் அடிக்குவேட்டான ரிட்டர்ன்ஸ் இல்லை. ஒரு பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் கூடமே சொல்ல முடியாது. நம்ம எடுத்த ரிஸ்க்கு ரிட்டர்ன் ப்ரொபோர்ஷனேட்டாக இல்லை. ஸோ லைஃப் கோல்ஸ் அட்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதில் பார்த்த மாதிரி ஒரு செப்பரேட்டான இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ உங்கள் ரிஸ்க் அப்பிடேட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியில் அடிக்குவேட்டான லைஃப் கவரை உங்களுக்கு லோ ப்ரீமியம்லேயே கிடைக்கும். நீங்கள் அதுலேயுமே செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த அப்ரோச் மூலியம் உங்கள் லைஃபோட ஃபினான்ஷியல் கோல்ஸில் நீங்கள் இன்னும் பெட்டராக அச்சீவ் பண்ணலாம், பெட்டர் அவுட்கம்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.